அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு 2025 வருடம் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலன், தற்போதுள்ள கிரக நிலை பலன் தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு தற்போது சுகஸ்தானமான 4வது வீட்டில் ராகுவும், தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 7 மாத காலம் இருக்கிறது. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. ராகு இருக்கும் இடத்தை விரிவுபடுத்துவார், கேது இருக்கும் இடத்தை சுருக்குவார். கேது கெடுத்து கொடுப்பார், ராகு கொடுத்து கெடுப்பார். தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஓராண்டு காலமாக சுகஸ்தானமான 4வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல வண்டி வாகனம், ஒரு 2 அடுக்கு மாடி நல்ல வீடு, நிலபல சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது விவசாயத்தில் ஆடு மாடு கால்நடை கோழி இப்படிலாம் புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல வருமானங்கள் சம்பாதித்திருக்கலாம். 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அவர் நெருங்கி இன்னொரு 7 மாத காலம் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார். இப்போ கடைசி காலம் முன்னாடி கொடுத்திருந்தார் என்றால் அவர் பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டம் இன்னொரு 7 மாத காலம் கெட்ட வேலையை செய்வார். சுகஸ்தானம் என்பது தாயார், வீடு, வண்டி, வாகனம், படிப்பு, மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடம். இப்போ உயர்கல்வி படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மிகுந்த கவனமாக இருக்கணும். தாயாரிடம் உங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். தாயாரிடம் நீங்கள் எதிர்வாதம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பார்த்துக்கணும். தனுசு ராசி அன்பர்கள் வேலை விஷயமா, தொழில் விஷயமா வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி நிலைலாம் ஏற்பட்டிருக்கோம். அப்படி இன்னும் ஏற்படலை அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி, வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி, அல்லது புதிதாக திருமணம் ஆனவர்கள் தனி கொடுத்தனம் போகிற மாதிரி, இந்த மாதிரி நிலையெல்லாம் எதிர்வரக்கூடிய 7 மாத காலத்தில் ஏற்படுத்துவார். சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்து வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் ஏற்படுத்த போகிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது தொழில் பற்றி, வேலை பற்றி, உங்களுடைய அன்றாட வருமான பொருளாதார நிலை பற்றி தனுசு ராசி நண்பர்கள் நன்றாக அறிந்து புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா ஞானக்காரகன் 10லே ஒரு பாவினாச்சும் இருக்க வேண்டும். பாம்பு கிரகம் கேது அமர்ந்திருக்கும் போது தொழில் பற்றி, வேலை பற்றி, உங்களுடைய வருமான அன்றாட பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருப்பீங்க. எதிர்வரக்கூடிய ஒரு 7 மாத காலம் தனுசு ராசி என்பதற்கு நல்ல வேலை, நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறது. கேது கெடுத்து கொடுக்கக்கூடியவர். கடந்த ஓராண்டு காலமாக உங்களுக்கு வருமான குறைபாடு இருந்துச்சுன்னா இனிமேல் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். வருமானம் கண்டிப்பாக தொழில் பற்றிய ரகசியங்களை இந்த கேது தனுசு ராசி என்பதற்கு கொடுக்க போகிறார். 2025 வருடம் மே மாதம் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திற்கு ராகு வருகிறார். பாக்கியத்திற்கு கேது வருகிறார். கோச்சாரத்திலே 9ஆம் வீட்டிற்கு கேது வரும்போது தந்தையிடம் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள், சகாயம், சேமிப்புகள் இதெல்லாம் குறையும். பாக்கியத்திலே கேது வரும்போது நாம் தாத்தா அப்பா வழிபட்ட குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது. வழிபாட்டில் தடங்களாக ஏற்படுத்துவார். நாம் கும்பிட்ற சாமி விட்டுட்டு ஆன்மீக சுற்றுலா போகிறது, எங்கெங்கே போய் கடவுளை வேண்டுவோம், நம்முடைய குலசாமியை விட்டுருவோம். தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திற்கு ராகு வரும்போது முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும்.
தைரியமாக வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். 3ஆம் இடம் விரிவடையும். நீங்கள் வந்து நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். உங்கள் தம்பி தங்கையிடம் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 3ஆம் வீட்டிலே ராகு வரும்போது இளைய சகோதர உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது தனுசு ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய மாதங்களிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தனுசு லக்ன அன்பர்களுக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே சனி பகவான் வந்திருக்கும் போது அவருடைய 3ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பூர்வீகத்தை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான நிலை தனுசு லக்னக்காரர்களுக்கு ஏற்படும். வெளியிட பெயர்வு உண்டு. தந்தையிடம் விதண்டாவாதம் எகடாவாதம், தந்தையை பற்றி நீங்கள் குறை சொல்வது, தந்தையார் உங்களை குறை சொல்வது, இப்படிலாம் போயிட்டுருக்கும். பாக்கியத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது தனுசு லக்ன அன்பர்களுக்கு தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ உங்களால் பகை விரோதம் வரும். தனுசு லக்னத்திற்கு 12ஆவது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது பிரயாணம், இடப்பெயர்வு, விரயம், அலைச்சல் இப்படிலாம் ஏற்படுத்தும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 5ஆவது வீட்டின் மேல் விழும்போது புத்திரர்களால் தொல்லை, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை இப்படிலாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் வந்து இடம் பெயர்ந்திருக்கும் போது தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கும். தனுசு ராசி லக்னத்திற்கு 4ஆம் வீட்டின் அதிபதி 6ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 2025ஆம் வருடம் மே மாதம் வரை குரு பகவான் வந்து சத்ருஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து யாரையும் எதிர்ப்பா போட்டியா பகையா நினைக்காதீங்க. நீங்கள் யாரிடமாவது போட்டி போடும்போது குரு பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து கொஞ்சம் விரிவாக்கி விடுவார். மீண்டும் வந்து அவரிடம் பேசாத மாதிரி பகையை வந்து வழக்கு வில்லங்கமாக மாற்றி விட்டு போயிடுவார். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும்பாலும் ஒரு பக்கம் கடன் வாங்கி ஒரு பக்கம் கடன் கொடுக்காதீங்க. கடன் இருப்பதை குறைப்பதற்கு வழிவகை பாருங்கள். 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் வருடம் மே மாதம் வரை குரு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளும் தொல்லைகளும் வரும். 9 நவகிரகங்களில் மிகவும் மந்தமான மெதுவான கிரகம் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் அமர்ந்திருப்பார்கள். ராகு கேது சனி இந்த 3 கிரகங்களும் இருள் கிரகம். எந்த ராசிக்கு வந்தாலும் இவருடைய வேலையை இந்த ராகு கேது சனி 3 கிரகங்கள் காமித்து விடுவார்கள். தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு சுகஸ்தானத்திலே 4ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நேரு வழியில் போகும்போது நியாயமாக நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம், எதிர்பாலினவர்களிடம் நட்பு இப்படிலாம் இருக்கும்போது குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது மறைக்கும் போது பிரச்சனை வில்லங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். இன்னும் 7 மாத காலம் 4ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி லக்ன நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்துங்க, இல்லைன்னா சுகக்கேடு ஏற்படுத்தி விடுவார். வீடு, மனை, நிலபோல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம், விற்கக்கூடியவர்கள் விற்கலாம். ராகு கேது என்றாலே 2 கெட்டாம் தன்மை. இல்லாதது இருக்கும், இருப்பது இல்லாமல் போகும். சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது நீங்கள் வாங்கிறது வாங்கலாம், விற்கிறது விற்கலாம். இன்னொரு 7 மாத காலம் பலன் உண்டு. தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கல்வி ஞானம் கொண்டவர்கள், நீதி நியாயம் நல் ஒழுக்கம் உடையவர்கள், இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், உயர் பதவி, அரசியலில் இவர்கள் வந்து ஜொலிக்கக்கூடியவர்கள். பெரிய மனிதர்களுடைய நட்புறவு உண்டு. தனுசு ராசியினுடைய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா வில் அன்பு. இவர்களுடைய வார்த்தையில் வில் அம்பு போல் இவருடைய வார்த்தையும் இருக்கும், வேகமாக இருக்கும். பிறர் செய்யும் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை கண்டுபிடித்து விடுவார்கள்.
பிறருக்கு உபதேசம் செய்வதில் வல்லவர்கள். தனுசு ராசி லக்னத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் எப்போதுமே இதை செய்யாதா, அதை செய்யாதா, அப்படி செய்யாதா, இப்படி செய்யாத, இதே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உபதேசம் செய்வதில் வல்லவர்கள். எல்லா நற்பண்புகளும் தனுசு ராசி லக்னக்காரர்களிடம் இருந்தாலும் இவர்களுக்குள் பொறாமை, கெட்ட குணம் அதிகமாகவே இருக்கும். குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, குருபுகானுடைய வீடுகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொறாமை, கெட்ட குணாதிசயம் அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே வாழ்க்கையில் ஜான் ஏறினால் முலம் சறுக்கும். தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பொறாமை, கெட்ட குணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது போல் நீங்கள் இந்த கெட்ட குணாதிசயங்களை தவிர்த்திங்கன்னா, போட்டி பொறாமைகளை தவிர்த்திங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணலாம். இதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. நல்ல குணாதிசயங்கள் 50% இருந்தால் எல்லா ராசிக்குமே கெட்ட குணாதிசயங்கள் 50% உண்டு. அந்த கெட்ட குணாதிசயங்களை குறைத்து கொண்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடலாம். தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு சுகஸ்தானத்திலே ராகு இன்னொரு 7 மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது சுகக்கேடு வராமல் பார்த்துங்க. 2025 வருடம் மே மாதத்துக்கு பிறகு 3ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு உங்கள் தலையெழுத்தை மாற்றும். விடாமுயற்சியுடன் நீங்கள் எடுத்த காரியம், தொட்ட காரியங்களில் சாதனை செய்யலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.